Failures. So recently I made a video about failures. So as a YouTuber, I'm making lots and lots of videos, but எல்லா வீடியோவும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கு, எதுவுமே பாஸ் ஆக மாட்டேங்குது. என்னடா இது, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜமாச்சே, நமக்கு தோல்வி மட்டும்தான் வருது சகஜமா, வெற்றி எங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக I started thinking about failures. அப்போ தான் I saw an interview by world number 1 chess player Gukesh. நம்பர் 1 இல்லை, நம்பர் 20 நம்பர் 6 அவர்கிட்ட வந்து அவர் நிறைய செஸ் கேம்ஸ் ஆடுவார், என்ன மாதிரி நான் நிறைய வீடியோஸாக போடுற மாதிரி. பட் அவரோட செஸ் கேம்ஸ் அதே மாதிரி சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் மாற்றி ரொம்ப கலந்து வரும். ஸோ ஹவு டு யூ டீல் வித் ஃபெயிலியர்ஸ்னு கூகேஸ்ட்டை போய் கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓல்ட் ஃபேஷனாக அவர் பதில் சொன்னார். பட் அந்த ஆன்சருக்குள்ளே என்னென்ன அன்பேக் பண்ணி பார்த்தா, பேசிக்கலி இஸ் சேயிங் இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற ஃபெயிலியர்ஸ் சக்ஸஸ் அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா, என்னோட டெய்லி ருட்டீன்ஸ், ஹேபிட்ஸ் அண்ட் டிசிப்ளின். அதாவது காலையில் எந்திரிச்சு 8 hours படிக்கிறோமா, அவ்வளோதான். அந்த மாதிரி நான் பண்ணிட்டே இருந்தால் ஐ வில் கீப் ஆன் இம்ப்ரூவிங். ஐ டோன்ட் கேர் அபவுட் டுடேஸ் ஃபெயிலியர்ஸ் ஆர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தையில். நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது, இப்படியே பண்ணிட்டு இப்படி போயிட்டு இருந்தால் எங்கே போய் நம்ம ரீச் ஆகும், ஹவ் இஸ் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஃபெயிலியர் லுக்கிங் சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஐ அண்டர்ஸ்டூட் தட் ஒரு 4th standard பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் 4th standard எக்ஸாம்ஸ்க்கே முக்கின்னு இருப்பான். பட் ஒரு 4 வருஷம் கழிச்சு 8th standard இருக்கும் போது அந்த 4th standard சம் எடுத்து அவன்கிட்ட கொடுக்கும்போது இதில் ஒரு சம்மான்னு கேட்பான். அதே மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயரில் வந்து ஒரு பவுலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கிட்டு இருக்காரு. பட் 4 வருஷம் கழிச்சு அவர் ஸ்டேட் பிளேயர் ஆனோடனே இந்த டிஸ்ட்ரிக்ட் பசங்களோட மேட்ச் ஆட சொன்னால் கண்ணா அப்படின்னா ஜெயிக்கிறாரு. என்னடா இது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கரண்ட் லீக்ல இருக்கோம், லீக் ஐன்னு சொல்லலாம். ஹியர் எனக்கு வந்து ஒரு 1000 views இருக்கிறதே கஷ்டமா இருக்கு. பட் நான் மட்டும் கூகேஷ் சொல்ற மாதிரி கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணா லீக் I+1 போனோடனே 1000 views இருக்குது எனக்கு ஈஸியாகிடும். பட் 10,000 views இருக்கிறது திருப்பி கஷ்டமாயிடும். பிகாஸ் ஐ மீன் லீக் I+1 கரெக்டா. ஸோ இப்படி தான் லைஃப் வந்து நம்ம எல்லாரும் ஒரு லீக்ல இருக்கோம். அந்த லீக்ல நமக்கு ஃபெயிலியர்ஸ் வந்துனே இருக்கு. பட் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணால் நெக்ஸ்ட் லீக் போயிடும். அப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கு. வி ஆல்வேஸ் கெட் சக்ஸஸ். பட் இந்த நெக்ஸ்ட் லீக்ல வி அகைன் கீப் கெட்டிங் ஃபெயிலியர்ஸ். இது இப்படியே போனால் எங்கடா போகும், வாட் இஸ் த எண்ட் கேம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து யோசிக்கும் போது தான் வாட் ஐ ரியலைஸ் இஸ் இன்டர்நேஷனல் பவுலர்ஸ், அதாவது ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், நேஷனல்னு சொல்லி இன்டர்நேஷனல் ஆற IPL பவுலர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பால்ல 6, செகண்ட் பால்ல 4, ஃபர்ஸ்ட் அப்புறம் தேர்ட் பால்ல ரன் அவுட், ஃபோர்த் பால்ல விக்கெட். இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் மாற்றி ரேண்டமாக வருது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்பிரடிக்டபிள் அண்ட் வெரி வெரி காமன். ஸோ வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ், நீங்கள் எந்த லீக்ல இருந்தாலும் ஃபெயிலியர்ஸ் வரப்போகுது, நீங்கள் எண்ட் கேம் போனாலும் ஃபெயிலியர்ஸ் வரப்போகுது. ஃபெயிலியர்ஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் இன் லைஃப். யூ cannot escape it. So embrace failures, and if you want to learn more about this, watch my video called Tired of Failing, and I'll see you in the next one.